வயநாட்டில் மீண்டும் நிலச்சரிவா என்ற கேள்வியை எழுப்பும் அளவிற்கு அங்கு காட்சிகள் வாயிலாக நாம் பார்க்கக்கூடியது உணர்த்துகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரசாத் வழங்கிட நாம் கேட்கலாம். பிரசாத், வணக்கம். இப்படி ஒரு சந்தேகம் எழுவதற்கான காரணம் என்ன? தொடர்ந்து கேரள பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கிறது? கேரள மாநிலம் வயநாட்டில் முண்டக்கை சூரல்மலை பகுதியில் கடந்த ஆண்டு ஜூலை 30ஆம் தேதி ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தார்கள், பலர் மாயமானார்கள். இந்த அதிர்ச்சியால் அந்த பகுதி மக்கள் ஆழ்ந்து தற்போது அந்த நினைவலைகள் இருந்து மீண்டு வருகின்ற சூழலில் தற்போது தொடர்ந்து கடந்த சில நாட்களாக வயநாடு பகுதியில் மழை பெய்து வருகிறது. இந்த சூழலில் தான் இன்று திடீரென அந்த முண்டக்கை பகுதி ஏற்கனவே பாதிப்பு ஏற்பட்ட பகுதியில் திடீரென வெள்ள பெருக்கெடுத்து பாய்ந்து வருவதோடு மண் கலந்த நீர் பாய்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இதனால் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது. ஏதேனும் மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றதா என்கின்ற சந்தேகம் எழுகின்றது. பொதுவாக இந்த பகுதி என்பது பல்வேறு தோட்டங்களை உள்ளடக்கிய மலைப்பகுதியாகும். ஒவ்வொரு தோட்டத்திற்குள்ளும் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றுகின்ற அவர்கள் தங்கியிருந்து பணியாற்றுகின்ற நிலைமை என்பது உள்ளது. இதனால் எந்த பகுதியில் என்ன பாதிப்பு என்பது எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. இதனால் இந்த தோட்டப்பகுதி பகுதிகளில் ஏதேனும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றதா, தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றதா என்கின்ற சந்தேகம் எழுந்தது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்துக்கும் தகவல் அளிக்கப்பட்டாலும் மாவட்ட நிர்வாகத்திற்கு இதுவரை அந்த நிலச்சரிவு ஏற்பட்டதாக தகவல் இல்லை என அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். இருந்த போதிலும் வனத்துறையினரும் அந்த பேரிடர் மேலாண்மை குழுவினரும் தற்போது அந்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கிடையே ராணிமலை, வனராணி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அந்த தோட்ட தொழிலாளர்களை 150க்கும் மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்களை அந்த பகுதிகளில் இருந்து அப்புறப்படுத்துகின்ற பணியும் நடைபெறுகிறது. அரசினுடைய பணிகளில் அதிகாரிகளுடைய பணிகளில் வேகம் இல்லை என கூறி முண்டக்கையில் ஏற்கனவே அந்த பாதிப்பு ஏற்பட்ட பகுதியில் உள்ள மக்கள் தற்போது அரசுக்கு எதிராக ஒரு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுவரையிலும் நிலச்சரிவு ஏற்பட்டதாக தகவல் இல்லை என்றாலும் நிலச்சரிவு ஏற்பட்டது போன்ற ஒரு சூழல் அங்கு காணப்படுவதால் அந்த பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்தோடு காணப்படுகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி பிரசாத்.